அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, மை நோக்கி பார்க்க இந்த தருணத்தை தந்த தயவுக்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய சித்தத்தை அறிந்தவர்களாய், செயல்படுத்துகிறவர்களாய், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 1வது அதிகாரம். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு, தாவீது முதல்ல பெலிஸ்தியரோட யுத்தத்துக்கு போறதுக்கு போனா. ஆனா பெலிஸ்தியரோட பிரபுக்கள் தாவீதை தங்களோட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆகாஸ் ராஜா அவனை திருப்பி அனுப்பிட்டான். திருப்பி வந்து பார்க்கும்போது அமலேக்கியர் இந்த தாவீதோட மனைவிமார், பிள்ளைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீது போய் அவங்களோட ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு, ஆண்டவர் போன்னு சொன்ன பிறகு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் அப்படின்றத 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம். அப்ப அந்த அமலேக்கியரை முறியடித்து சிக்லாக்குக்கு திரும்பி வர்றான், வெற்றி பெற்று திரும்பி வர்றான். 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு சிக்லாக்ல 2 நாள் இருக்கிறான். அதுக்கப்புறம் 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். 3வது நாள் ஒரு மனுஷன் யுத்த களத்துல இருந்து ஓடி வர்றான். அவன் தலையில வஸ்திரத்தை கிழிச்சு விட்டுக்கிட்டான், தலையில புழுதிய போட்டுக்கிட்டான். இதெல்லாம் துக்கத்துக்கு அடையாளம், தோல்வி அடைகிறவங்க செய்கிற செயல். அப்படிப்பட்ட துக்கத்தோடு தாவீதினிடத்துல தரையில் விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். எங்க இருந்து வர்றேன்னு கேட்டோன்னே, யுத்த களத்துல இருந்து இஸ்ரவேலுடைய பாளையத்துல இருந்து வர்றேன்னு சொல்லிட்டான். தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன, சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வியை சந்திச்சுட்டாங்க, யுத்தத்தை விட்டு முறியடித்து போனார்கள். ஜனங்களில் அநேக பேர் விழுந்து மடிந்து போனார்கள். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். யுத்தத்தோட செய்திய சொல்றான். தோல்வியை சந்திச்சிட்டாங்க இஸ்ரவேல் மக்கள், சவுலும் யோனத்தானும் மரித்து போயிட்டாங்க, அந்த செய்திய சொல்றான். இவன் எதுக்கு சொல்றான்னா, தாவீதுட்ட தனக்கு நல்ல பேர் உண்டாகணும், தாவீதுன்ட்ட ரிவார்டு கிடைக்கணும், பாராட்டு கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட சொல்ல வர்றான். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவித்த வாலிபனிடத்தில் கேட்டதற்கு, அவன் சொன்ன உடனே அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளல, நல்லா விசாரிக்கிறான். ஒரு தலைவனுக்குரிய குணாதிசயங்கள் தாவீதுட்ட பார்க்கிறோம். சொன்னாலும் அது என்ன, உண்மையில நடந்தது என்ன அப்படின்றது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்றத அந்த வாலிபன்கிட்ட கேட்கிறான். அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கீழ்போவா மலைக்கு போனேன், அப்பொழுது இதோ சவுல் தன்னுடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார், ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். நான் கீழ்போவா மலைக்கு போனேன், அங்க ஈட்டி மேல சவுல் சாய்ந்து கொண்டிருந்தான். முந்தின அதிகாரத்துல சொல்லப்பட்டிருந்துச்சு, ஈட்டிய நட்டு அதன் மேல விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்துச்சு.
இவன் வந்து சொல்றான். சுத்திலும் குதிரை வீரர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். சவுல் என்னை கூப்பிட்டாரு. அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். ராஜா கூப்பிட்ட உடனே ஒரு அடிமையை போல இதோ இருக்கிறேன்னு சொல்றான். அப்பொழுது அவர் நீ யார் என்று என்னை கேட்டார். ராஜா கேட்கிறான், சவுல் ராஜா என்கிட்ட கேட்டான். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அமலேக்கியரோடு ஏற்கனவே இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிச்சிருக்காங்க. எதிரிகளான அமலேக்கிய சார்ந்தவன். அவர் என்னை நோக்கி நீ என் அண்டைக்கு கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினாலே எனக்கு வேதனையாய் இருக்கிறது. பட்டயத்துல விழுந்தாலும் உடனே உயிர் போகல, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறப்ப அந்த வாலிபனை கூப்பிட்டு என்னை கொன்று போடுன்னு சொன்னார். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தேன். சாட்சிக்கு 2 காரியத்தை நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். சவுலோட தலையில இருந்த கிரீடம், கையில போட்டிருந்த அஸ்தகடகம், அது 2ஐயும் சாட்சிக்காக எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசம் இருந்தார்கள். தாவீது அவனோடு கூட இருந்த மக்களும் தங்களோட வஸ்திரத்தை கிழித்து துக்கத்தை கொண்டாடுறாங்க, துக்கப்படுறாங்க. சவுல் வந்து அழிந்து போனது தாவீதுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கல, துக்கத்தை கொடுத்துச்சு. எல்லா இஸ்ரவேல் மக்களும் அழிந்து போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் எதுவும் சாப்பிடாம துக்கம் கொண்டாடுறாங்க. தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் அந்நிய ஜாதியாருடைய மகன், நான் அமலேக்கியன் என்றான். கேட்கிறேன் நீ யாருன்னு கேட்டோன்னே அமலேக்கியன், புறஜாதியினன் அப்படின்னு சொல்றான். தாவீது அவனை நோக்கி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது சவுல், அவர் மேல நீ எப்படி கை போடலாம், எப்படி பயம் இல்லாம இந்த காரியத்தை செய்த? 2 முறை ஏற்கனவே தாவீதுக்கு சவுலை அழிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச போது அவர் வந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை செய்யாம இருந்தான். ஆனா இப்ப அந்த வாலிபன் வந்து துணிந்து செஞ்சதுனால கேக்குறான், நீ எப்படி இதை செஞ்ச? வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். தன்னுடைய வாலிபர்களை பார்த்து தாவீது சொல்றான், அவனை வெட்டி போடு. அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். இந்த செய்தி கொண்டு வந்தவன் ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு, பாராட்டு கிடைக்கும், பரிசு கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்போட வந்தவன் வெட்டப்பட்டு செத்து போனான். தாவீது அவனை பார்த்து உன் இரத்த பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லிற்று. நீதான் சொன்ன, உன் வாயால சவுலை கொன்று போட்டேன்னு சொன்ன. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ராஜாவை நீ கொன்று போட்டபடியினால நீ உனக்கு விரோதமாகவே சாட்சி சொன்னனால அழிக்கப்பட்டு போனாய் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அந்த அமலேக்கிய வாலிபனை பார்த்து சொல்றான். தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான்.
ரொம்ப துக்கத்தினால நிறைந்து புலம்பல் பாடுறான். வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யாசேர் என்ற புஸ்தகத்துல தாவீது யூதா புத்திரருக்கு எல்லாருக்கும் வில் வித்தையை கற்றுக் கொடுக்கணும் கட்டளையிட்டு இருந்தான். அந்த அந்த செய்தி யாசேர் புஸ்தகத்துல இருக்கு. அவன் பாடின புலம்பலாவது கீழே இருக்க 27வது 19 27 வரைக்கும் தாவீது சவுலை குறித்தும் யோனத்தானை குறித்தும் பாடின புலம்பல் பாடல். இஸ்ரவேலின் அலங்காரம் சவுலும் யோனத்தானும். உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்றே, உயர்ந்த இடத்துல அழிந்து போயிற்றே. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். பராக்கிரமசாலிகள் சவுலும் யோனத்தானும். பெலிஸ்தியரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் கலிகூறாதபடிக்கும் அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோன் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். முதல்ல பெலிஸ்தியர் தான் அவங்களோட எதிரி. நீ சந்தோஷப்படாத, விருத்த சேதனம் இல்லாதவங்க களி கூறாதீங்க. காத்து பட்டணமும் அஸ்கலோன் பட்டணமும் பெலிஸ்தியருடைய பட்டணங்கள். அந்த பட்டணங்கள்ல இந்த செய்திய அறிவிக்காதீங்க. சவுலோட மரணத்தையும் யோனத்தானுடைய மரணத்தையும் பிரஸ்தாபப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றார். கில்போவா மலையே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும். கில்போவா மலையில தான் கொண்டு சவுலோட உடலை கொண்டு போட்டாங்க. 1 சாமுவேல் 31வது அதிகாரம் 8வது வசனத்துல கீழ்போவா மலையில் விழுந்து கிடந்ததை கண்டு சவுலும் அவன் 3 குமாரரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கீழ்போவா மலையை பார்த்து தாவீது சொல்றாரு, மலையே இனிமேல் மழை உன் மேல பெய்யாது. மழை பெய்யல வறட்சி ஆயிரும். காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமல் போவதாக. வயல்ல பலன் தராம போயிடட்டும், வறண்டு போயிடட்டும். அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. பராக்கிரமசாலிகள் சவுலும் யோனத்தானும். அவங்களோட பாதுகாப்பு ஆன கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டது. சவுல் ராஜாவாக தைலத்தினால சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா இப்ப மரிக்கும் போது அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவனோட கேடகம் யுத்த ஆயுதம் அவமதிக்கப்பட்டது. கொலையுண்ணவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகள் இனத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை. பழிக்கு பழி வாங்காம அவங்களோட கொலையுண்ணவர்களை இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளோட எதிரிகளோட அழிவை சந்திக்காம யோனத்தானோட வில்லு பின்வாங்கினது கிடையாது. சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. யுத்தத்துக்கு போனா சவுலோட பட்டயம் வெறுமையா திரும்பாது. உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். அப்பாவும் மகனுமாய் இருந்தாலும் சவுலும் யோனத்தானும் ரொம்ப ஒருத்தர் பிரியமா இருந்தாங்க. யோனத்தானுக்கு தெரிவிக்காம சவுல் எதையும் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல்லாம் வாசித்திருக்கோம். அது மாதிரி ரொம்ப ஒருத்தர் நேசித்தாங்க. மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. உயிர் வாழ்ந்த நாட்கள்ல மட்டும் இல்ல, மரணத்திலும் அவங்க 2 பேரும் ஒரே நாள்ல மரித்து போனாங்க, பிரியல. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கத்தை பார்க்கிலும் பலம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். சவுலும் யோனத்தானும்
கழுகு போல வேகம். கழுகு எப்படி வேகமா பறக்குமோ அது போல வேகமா செயல்படக்கூடியவங்க. சிங்கத்தை போல பலசாலிகள் 2 பேரும். இஸ்ரவேல் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். உங்களுக்கு விலை உயர்ந்த வஸ்திரங்களை குறித்து நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய ராஜாவாகிய சவுல் தான். அவனுக்காக அழுது புலம்புங்கள். போர் முகத்தில் பலசாலிகள் விழுந்தார்களே. போர் முகத்துல பலசாலிகளான சவுலும் யோனத்தானும் தோல்வியை சந்திச்சாங்க. யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. கில்போவா மலையில வெட்டுண்டு போனதைத்தான் இங்க சொல்லியிருக்கு. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். தாவீது யோனத்தானை ரொம்ப சிநேகித்தார். அதனால அவருடைய மரணம் இவருக்கு அதிகமா வேதனையை கொடுத்தது. நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். யோனத்தான் தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தான். உன் சிநேகிதம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. உன்னுடைய சிநேகம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பெண்களை சிநேகிக்கிறத விட அதிகமா சிநேகித்தார். பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே. யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே. யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. பராக்கிரமசாலியான சவுலும் யோனத்தானும் மடிந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ஒரு புலம்பல் பாடலை பாடுகிறத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, தாவீது கிட்ட ஒரு வாலிபன் ஓடி சவுலும் யோனத்தானும் மரித்த செய்திய சொல்றான். உனக்கு எப்படி தெரியும்னு தாவீது கேட்ட போது அந்த அமலேக்கியன் சொல்றான், சவுல் பட்டயத்துல ஈட்டியில சாய்ந்திருக்கும் போது அவனுடைய உயிர் போகல. நான் அந்நியன்ட்ட கொன்று போடாதபடிக்கு நீ என்னை கொன்று போடு அப்படின்னு சொன்னதுனால நான் இனி அவர் பிழைக்க மாட்டார்ன்றதை அறிந்து அவனை கொன்று போட்டேன். அதற்கு அடையாளமாக அந்த கிரீடத்தையும் அஸ்த கடகத்தையும் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுட்ட சொல்றான். இதை கேட்ட தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் அழுது புலம்பி சாயங்காலம் மட்டும் உபவாசம் இருந்தாங்க. தாவீது அந்த வாலிபனை கூப்பிட்டு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கொன்னு போடுறதுக்கு நீ எப்படி தைரியமா பயப்படாம இதை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்துல இருந்த வாலிபனை கூப்பிட்டு இவனை வெட்டி போட சொன்னா. ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு வந்த அவன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான். செத்து போயிட்டான். ஏன்னா அவன் செய்த செயலே, அவன் பேசின பேச்சே அவனுக்கு விரோதமா சாட்சி சொல்லியது. அதுக்கப்புறம் தாவீது சவுல் பேரிலையும் யோனத்தான் பேரிலையும் ஒரு புலம்பல் பாட்டு பாடினா. அந்த புலம்பல் பாட்டுல இந்த பெலிஸ்தியரோட பட்டணமான காத்து அஸ்கலோன்ல எல்லாம் இந்த செய்தியை பரப்பாதீங்க. கில்போவா மலையே, இனிமேல் மழை பெய்யாது, வயல் தானியத்தை கொடுக்காது, வறட்சி இருக்கும். ஏன்னா ஒன்னிடத்துல இங்கதான் சவுலும் யோனத்தானும் மரித்தாங்க. அவங்களோட கேடகங்கள்லாம் அவமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏற்கனவே நடந்த யுத்தங்கள்ல யோனத்தான் பின் வாங்கினதில்ல. சவுலோட பட்டயம் வெறுமையா திரும்பினதில்ல. உயிரோடு இருந்த நாட்கள்ல சவுலும் யோனத்தானும் ஒருவரை ஒருவர் அதிகமா நேசித்தாங்க. கழுகை போல வேகம் உள்ளவங்க, சிங்கத்தை போல பலசாலிகள். அவங்கள பாராட்டி நிறைய காரியங்களை தாவீது சொல்றான். இஸ்ரவேல் மக்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சவுல் தான் அப்படின்றத பேசிட்டு யோனத்தானை பார்த்து, யோனத்தானை குறிச்சு என்ன சொல்றான்னா, நீ எனக்கு ரொம்ப இன்பமானவன்,
ஸ்திரீகளோட சிநேகத்தை விட உன்னுடைய சிநேகிதம் ரொம்ப ஆச்சரியமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மரணத்தை குறிச்சு தாவீது புலம்பல் பாடினாரு அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல முறை தாவீதை கொல்றதுக்கு சவுல் முயற்சி செய்தாலும் அவனுடைய மரணம் தாவீதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. உமக்கு பயப்படுற பயத்தோடு செயல்பட்டத இந்த நாள்ல தியானிச்சோம். சத்ருவையும் சிநேகிக்கிற அன்ப ஆண்டவரே தாவீதோட வாழ்க்கையில நாங்க கற்றுக்கொண்டோம். அது போல நாங்களும் ஆண்டவரே யாருக்கு தீமை செய்யாம நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை உம்முடைய பலத்தால் இடைக்கட்டுங்க. ஏற்ற வார்த்தைகளை சொல்ல கிருபை தாரும். அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.